ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை. நீங்கள் இது ஆயில் தானே நினச்சிங்க? கண்டிப்பாக இது ஆயில் கிடையாதுங்க. ஒரு செம்மையான ஒரு ஹேர் டை இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அங்கே பாருங்கள், ஒரு நாள் நைட்டு மட்டும் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். அப்ளை பண்ணி 1 மணி நேரம் மட்டும் இருந்துட்டு நீங்கள் தலையை நார்மல் தண்ணியில் கழுவி பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு கருப்பு மாறுது அப்படிங்கிறது நீங்கள் அதிசயமாக இருக்கும். ஒரு நரை முடிக்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா இந்த டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். செம்ம பொருள் சேர்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே நம்ம ஹேர் டை நிறையா பொருளை சேர்ப்போம். இது கம்மியான பொருளில் இவ்வளவு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். லைவ் ரிசல்ட்டாக நல்லா செம்மையாக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. இப்போ வாங்க இது எப்படி பண்ணலாம், என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா கறிவேப்பிலையை இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலையில் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக நிறைய ஹேர் டை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான டை. அது மட்டும் இல்லைங்க, எப்படி சொல்கிறது, நம்பர் 1 ஹேர் டை அப்படின்னா இதை சொல்லலாம். அந்தளவுக்கு பெஸ்ட்டாக ஒரு ரிசல்ட் தருது. இப்போ கறிவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி அலசிக்கோங்க. ஃபஸ்ட்டே மண் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு 2-3 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையை, ஒரு 10 ரூபா கருவேப்பிலை வாங்கினீங்கன்னா போதும். நல்லா இது மாதிரி குச்சி இல்லாமல் நல்லா இப்படி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கைப்பிடி எடுக்கணும் கண்டிப்பாக. அப்போ தான் நல்லா ஹேர் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சரியாக இருக்கும். இது நீங்கள் அங்கே இருக்கிற பக்கம்தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. வெள்ளை முடி கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு ஃபுல்லாகவே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம். 2 கைப்பிடி அளவு கறிவேப்பிலையை அந்த மாதிரி குப்பை மண் இல்லாமல் நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அடுத்து இது கூட ஒரே ஒரு நெல்லிக்காய் மட்டும் சேர்த்துக்கிறேன். இதே குட்டி பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா அரைப்படாது. சின்ன சின்ன பீஸாக கழுவிட்டு இந்த மாதிரி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க. துருவி கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பீட்ரூட் இது இருக்கு இல்லையா, அதில் துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் போட்டிங்கன்னா போதும். நெல்லிக்காய் சேர்க்குறப்ப கருவேப்பிலையோடு சேர்க்குறப்ப முடி ஆயுசுக்கு உங்களுக்கு வெள்ளை முடி வரவே வராது. வாரத்தில் கண்டிப்பாக இது 2 டைம் இது போட்டுட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 3 மாதம் இந்த டை யூஸ் பண்ணிங்கன்னா நிரந்தரமாகவே உங்கள் முடியை கருப்பாக்கலாம். அதே மாதிரி தாடி மீசை எல்லாத்துக்குமே இது பயன்படுத்தலாம். நிறைய பேர் ஆண்கள் பயன்படுத்தலாமான்னு கேட்குறீங்க. இந்த ஹேர் டை கண்டிப்பாக ஆண்கள் பயன்படுத்துங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் கறிவேப்பிலை போட்டாச்சு. இதில் கிட்டத்தட்ட ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இந்த ஜூஸை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அதை வடிகட்டிக்கலாம். நல்லா மையாக அரைச்சிருங்க. ஒரு 1 to 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கறிவேப்பிலையோட சாரும் நெல்லிக்காய் சாரும் ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைக்கணும். நான் 2 டம்ளர் தண்ணி விட்டேன். நல்லா பாருங்கள், அரைப்பட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது கறிவேப்பிலையும் நெல்லிக்காயும் சாறு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு போட்டிங்க அப்படின்னா நெல்லிக்காயும் சேர்க்குறப்ப நல்லா ஒரு திக்கான டை ரெடி ஆகும். இப்போ எப்படி டை பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு இரும்பு கடாய் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த கறிவேப்பிலை ஜூஸ் இருக்கு இல்லையா, நெல்லிக்காயும் கறிவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது 5 ரூபா புரு காஃபி தூள் எடுத்திருக்கேன். இதனால் 1 டீஸ்பூன் அளவு வரும். நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. இதை கட் பண்ணி இந்த காஃபி பவுடரை கறிவேப்பிலையோடு சேர்த்துருங்க. இரும்பு கடாயில் பண்ணினீங்க அப்படின்னா நல்லா ஒரு கருன்னு ஒரு இரும்போட அந்த அயன் நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நல்ல ஒரு சூப்பரான பெனிஃபிட் கிடைக்கும். இங்கே பாருங்கள், காஃபி போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாம். காஃபியை நல்லா கலந்து விடுங்க. நெல்லிக்காயும் கறிவேப்பிலை காஃபி கலந்துச்சுன்னா நல்ல ஒரு கலர் ரொம்ப சூப்பராக கிடைக்கும்.
இதில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து தான் நம்ம டை வந்து ரெடி பண்ணுறோம். இது வரைக்கும் அந்த டை வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்களான்னு தெரியலை. அதே மாதிரி கருவேப்பிலை சாறில் வந்து போட்டிங்க அப்படின்னா கப்புன்னு வந்து பிடிச்சிக்குங்க. எப்படி சொல்கிறது, உடனே வந்து உங்கள் முடியில் நல்லா கருப்பாக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது வந்து நாளடைவில் நீங்கள் மாதத்தில் ஒரு 3 டைம் 4 டைம் இதை யூஸ் பண்ணிட்டு வரப்போ நிரந்தரமாக உங்கள் முடியை கருப்பாக்க முடியும். அந்தளவுக்கு லைவ் ரிசல்ட்டாகவே செம்ம ஒரு கருப்பாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஃபியோடு நல்லா கலந்து விட்டுருங்க. கொதிக்கட்டும். அடுத்ததாக வந்து கத்தா பவுடர் தான் எடுத்திருக்கோம். கத்தா பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் போட்டுக்கலாம். அமேசானில் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்டு அந்த மாதிரி இதுலேயும் இருக்குது, வாங்கிக்கலாம். இப்போது நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு கத்தா பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது பயங்கர ரிசல்ட் கொடுக்கும். இந்த கருவேப்பிலையோடு நம்ம கலந்து போடுறப்ப நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. நான் வந்து பெரிய நெல்லிக்காய் இருந்ததுனால நெல்லிக்காய் வந்து சேர்த்துட்டேங்க. கண்டிப்பாக நெல்லிக்காய் சேர்க்கணும். ஒருவேளை உங்கள்கிட்ட ப்ரெஸ் நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் 1 டீஸ்பூன் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காய் பவுடர் போடுறப்ப தான் உங்கள் வேர்க்காலிலிருந்து முடி வந்து நல்லா கருப்பாக்கி கொடுக்கும். அது கூட நம்ம இந்த கத்தா பவுடர் சேர்க்குறப்ப அந்த புளிப்புக்கும் அதுக்கும் ஒரு மாத கணக்கில் 6 மாதம் ஆனாலும் உங்கள் முடி வந்து அந்த கருமை வந்து போகவே போகாது. அதனால் கண்டிப்பாக நெல்லிக்காய் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நெல்லிக்காய் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறீங்க இல்லையா, கறிவேப்பிலையை மட்டும் அரைச்சி சாராக எடுத்துகிட்டு இப்போது இந்த கத்தா பவுடர் சேர்க்குறப்ப 1 டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுடரையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அடுத்ததாக நான் சேர்த்தக்கூடியது கரும்புலா பவுடர். இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவு இது சேர்த்துக்கோங்க. இந்த பவுட்ரு வந்து நீங்கள் சேர்க்குறப்ப நேச்சுரலாகவே நல்லா கருன்னு இந்த கரும்புலா பவுட்ரு வந்து பழமாக கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த பழத்தை வந்து நீங்கள் டையாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த பழத்தை நசுக்குனிங்கன்னா ஒரு பர்பிள் கலர் மாதிரி வரும், சரிங்களா? அவ்ரி இலை எப்படி இருக்குது அது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம அந்த பவுடராக நம்மளுக்கு கிடைக்குது. கரும்புலா பவுடர் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ நம்ம சேர்த்துக்கிற டெய்லியே ஸ்பெஷல் வந்து இந்த கரும்புலா பவுடரும் கத்தா பவுடரும் தான். இது நிறையா பேர் எங்கே கிடைக்குன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கண்டிப்பாக கேளுங்க, அவங்க தருவாங்க. அதே மாதிரி ஆன்லைன்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா மருதாணி இல்லாமல் அவுரி இல்லாமல் உங்கள் முடியை வந்து கருப்பாக்கக்கூடிய தன்மை வந்து கறிவேப்பிலைக்கு ரொம்ப இருக்குது. அது கூட இந்த கத்தாவும் கரும்புலாவும் சேர்க்குறப்ப செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இது வந்து நல்லா ஒரு திக்கான கண்டிஷன் வர வரைக்கும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். இது வரைக்கும் இந்த டை வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு. அதே மாதிரி அவுரி நிறைய அலர்ஜி, மருதாணி வந்து குளிர்ச்சி அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு இந்த டை வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டையாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நிறையா பேர் வந்து போட்டிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நான் சொன்ன மெத்தேடில் கரும்புலா பவுடரையும் கத்தா பவுடரையும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. இதில் உங்களுக்கு முடிஞ்சால் மருதாணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மருதாணி போடாமையே நல்லா இருக்குது, அதனால் நான் ஆட் பண்ணல. மருதாணி வேணாலும் நீங்கள் 2 டீஸ்பூன் வந்து இது கூட நீங்கள் கலந்து போடுறப்ப முடியை நல்லா கருன்னு ஒரே டைமில் நல்லா மாற்றுங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லா கெட்டி ஆயிரும். தலைக்கு அப்ளை பண்ணுற பதம் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது நல்ல ஓரளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சுங்க. இது அளவு தான் நம்மளுக்கு. ப்ரெஸ் எடுத்து தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். கையிலையும் நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது வந்து நீங்கள் மூடி வைக்கணுமா, நைட்டெல்லாம் வைக்கணுமா அப்படின்னு ஆப்ஷன் இருந்தாலும் நீங்கள் இரும்பு கடாயம் இருந்துச்சுன்னா ஒரு நைட்டு வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் கூட அப்ளை பண்ணலாம். இல்லை இது உடனே நீங்கள் எங்கேயாவது அவசரம் அப்படின்னாலும் உடனேவும் அப்ளை பண்ணலாம். இது எப்படி பயன்படுத்தினாலும் உங்கள் முடி வந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு சாதாரண தண்ணியில் கழுவுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு திக்கான இந்த இது வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம வந்ததுக்கப்புறம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீழே இறக்கிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள்
நல்லா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் எடுத்து நீங்கள் தலையில் எங்கெல்லாம் வெள்ளை முடி இருக்கோ அங்கெல்லாம் நீட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா செம்ம கலரிங் மாறும். இதில் முக்கியமான ஒரு ப்ராசஸ் என்னென்னா கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். கருவேப்பிலையோட சத்துக்கள் எல்லாமே இதில் நல்ல இரும்பு கடையில் நல்ல அழுத்தம் கொடுத்துருக்கு. அதனால் கருவேப்பிலை நீங்கள் இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இன்னும் திக்காக கூட நீங்கள் சாராக எடுத்துக்கலாம். அது நெல்லிக்காயோடு எடுக்கிறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சூடாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்களான்லாம் எனக்கு தெரியாது. கண்டிப்பாக இதை நீங்கள் ரெடி பண்ணுங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊற வைக்கல, ரெடி பண்ண செகண்ட்லேயே எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். இது முடியில் வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கும். நான் இதை அப்படியே நீங்கள் காய விட்டு கூட நீங்கள் தலை சீவிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஏன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணிட்டோம், திப்பாலாம் இருக்காது. கண்டிப்பாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ஆற விட்டுட்டு தலைக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொண்டை போட்டுருங்க. நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி ஒரு கொண்டை போட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்படி அப்ளை பண்ணிவிட்டு, ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும் அப்படிங்கிறக்காக இவ்வளோ நேரம் நான் அப்ளை பண்ணேன். ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கரைச்சி வந்து நீங்கள் குடிச்சிக்கலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். ஃபஸ்ட் டைமே நல்லா கருன்னு மாறிடும். பாய்.